Good afternoon guys. So TNPSC Group 2 2A கான எக்ஸாம்ஸ் இன்னைக்கு நீங்க எழுதிருப்பீங்க. So அதுல aptitudeல வந்து 25 क्वेश्चंस கேட்டிருந்தாங்க. அந்த क्वेश्चंसோட detail and authentic source என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதோட ஆன்சர் டிஸ்கஷன் டீடைலா பண்ணிடலாம். ஓகேவா? So as usual group 2ல அவங்க சொல்லிருக்க மாதிரியே 25 क्वेश्चंस கேட்டிருந்தாங்க இல்லையா? அதுல ரீசனிங்ஸ் கரெக்ட்டா அவங்க சொன்ன மாதிரி ஒரு 8 9 கிட்ட நெருக்கி கொண்டு வந்துட்டாங்க. and குவான்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. So எந்தெந்த டாபிக்ல வந்து எவ்வளவு கேட்டிருந்தாங்க அப்படிங்கறத சொல்லலாம். So myself Shreyappan CSAT faculty. So நம்ம வந்து TNPSC ல கேட்ட group 2 क्वेश्चंस அந்த 25 क्वेश्चंसமே வரிசையா பார்த்துடலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ இதில் வந்து ஸ்ப்ளிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டாப்பிக்கில் வந்து எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு அரௌண்ட் 2 கொஸ்டின் வந்துருச்சு. ரீசனிங் ஜென்ரலாகவே 8 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி 10 கொஸ்டின்ஸ் வந்து ரீசனிங் அண்ட் 15 கொஸ்டின்ஸ் வந்து குவான்ட்ஸ் வந்து கேட்பேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சிமிலர்லி அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, தென் எல்சிஎம் கசிஎம் அரௌண்ட் 4 கொஸ்டின்ஸ் பா. ஏன்னா நார்மலாக மீடியம் மெத்தடும் வந்துருந்துச்சு, அடுத்து வந்து A+2 அப்படின்னு சொல்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போடுற மாதிரி அந்த ஒரு மெத்தடும் வந்துருந்துச்சு. ஓகேவா? ஃபைன். அடுத்து வந்து பர்சன்டேஜ் அரௌண்ட் அது ஒரு 2 கேட்டிருந்தாங்க. ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ஒரு 3 கொஸ்டின் இருந்துச்சு. அதுலேயும் ஒரு கொஸ்டின்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷனையும் பர்சன்டேஜையும் மிக்ஸ் பண்ணி கேட்குற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ டைம் அண்ட் ஒர்க் 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக டைம் அண்ட் ஒர்க் ரொம்ப ஈஸியாகவே போடுற மாதிரியே கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ ஜாமெட்ரியில் ஒரு 2 கொஸ்டின்ஸ், சிம்பிளிஃபிகேஷன் 2 கொஸ்டின். அந்த சிம்பிளிஃபிகேஷன் 2 கொஸ்டின் சொல்றது என்ன அப்படின்னா பெருசாக அவங்க கேட்கல, அந்த போர்டு மாஸ்டர் ரூல் அப்ளை பண்ணுறது இருக்குல்ல அதுதான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ இதில் மொத்தமாக சொல்ல போனால் கஷ்டம் இல்லைனா வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் அப்படின்னா எல்சிஎம் கசிஎஃப்ல ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, எஸ்ஐசிஏல ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அதில் ஒரு கொஸ்டின் சொல்ல முடியாது, 2 கொஸ்டினுமே சொல்லலாம். ஏன் அப்படின்னா காம்பவுண்ட் வச்சு பண்ணுற மாதிரி ஒரு நார்மல் பேட்டர்னில் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு இது கேட்டிருந்தாங்க. மற்றபடி ரீசனிங் எல்லாமே ஓரளவு ஈஸியாக தான் இருந்துச்சு, மீதி எல்லாமே பண்ணக்கூடிய வழியில் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஃபைன். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்து ஆர்டர் ரேங்கிங் ஆர்டரில் வரும். ரீசனிங் டாப்பிக்கில் நம்ம சொல்லிக்கலாம். ரவி ரேங்க்ஸ் 9th in the class of 45 students. அப்போ மேலேருந்து இவர் வந்து 9வது இருக்காருன்னா இவருக்கு மேலே ஒரு 8 பேர் இருப்பாங்க. கிளாஸில் மொத்தம் 45 பேர். There are 80 students below Raj rank wise. அப்போ வந்து ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, இது வந்து ரவி இருக்கிறாரு. இங்கே வந்து 18 ஸ்டூடெண்ட் இருக்காருன்னா இவர் வந்து எத்தனாவது? 19th. ஓகேவா? ஃபைன். இதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எத்தனை பேரா ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் பிட்வீன் ராஜ் அண்ட் ரவின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது இவங்க 2 பேருக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறதா கேள்வி. இப்போ பாருங்க, ரவியை சேர்த்து 9 பேர், ராஜை சேர்த்து 18 பேர் இருக்காங்கன்னா சேர்த்து 19 பேர். அப்போ இதுவே இல்லாச்சு 18 கேட்டு 28 பேர் ஆயிடுச்சு. கரெக்டா? மொத்தம் 45 பேர்ல 28 மெம்பரை கழிச்சா மீதி 17 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஆன்சர் பி. ஸோ சிம்பிள், உடனே போடக்கூடிய ஒரு ஈஸியான கொஸ்டின் இது. ஓகேயா? 148th கொஸ்டின்ல ஏ வந்து 1, பி வந்து 2, சி 3, Z 26 சொல்லியிருக்காங்க. அதில் ஏ பவர் பினா 1 பவர் 2, B பவர் சினா 2 பவர் 3, C பவர் ஏனா 3 பவர் 1ன்னு பார்த்தோம். அப்போ 1 8 3ன்னு பார்த்தோம். 9 10 12ங்கிறது எனக்கு ஆன்சராக வருது. ஸோ நான் பார்த்தோன்னே இதுதான் வருதுக்கு முன்னாடி போயிட்டேன். ஆக்சுவலாக ஆன்சர் அது இல்லை. என்ன அப்படின்னா இதை செக் பண்ணிடுறோம், மூணுமே செக் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ எல் எம் என் இதான் பிரியும், எல் எம்னு வரும். இது வந்து 12. அப்போ எல்லுமே 12 தான் வருது. எஸ்ஜி இதுவும் 12 தான் வருது. அப்போ இது என்னது? இது வந்து ரூட் ஆஃப் 6, எக்ஸ்னா 24, 24னா 6க்கு 4. அப்போ இதுவும் வெளியே 6 இடத்துல 2 கிலோ, இதுவும் 12 தான் வருது. அப்போ ஏ சி இல்லை, ஏ பி டி மூணுக்குமே என்ன தான் வருது? 12 தான் வருது. ஆக்சுவலாக இதில் வில் நாட் ஈக்குவல் தான் கேட்டிருக்கா. அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா பி. ஓகேவா? ஸோ இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதுக்கு ஆன்சர் வந்து சி. என்ன அப்படின்னா பின்னா 2, ஈனா 5, அப்போ 10. ஸோ நாட் ஈக்குவல் கேட்டதுனால ஆன்சர் சி. இந்த கரெக்ஷன் பண்ணிக்கோங்கப்பா. 148ல் ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் இது வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு ஈஸியான கொஸ்டின். இப்போ வந்து 3 men, இது வந்து ஆர் சம்னு சொல்லுவோம். சரியா? ஸோ நம்ம ஆர் வச்சு பண்ணுவோம்ல, அதை வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ 3 men ஆர் 4 women ஆர் 12 boys do the work in 1 day அப்படின்னா அப்போ men ப்ளஸ் women ப்ளஸ் 5 boys வந்து எவ்வளோ நாளில் பண்ணுவாங்க இப்படிங்கிறது தான் சிம்பிளாக கேட்டிருக்க கேள்வி. அப்போ இதில் வந்து எல்லாத்தையும் என்னவா மாற்றணும்? ஒன்று மென்னாக மாற்றணும், இல்லைனா பாய்ஸாக மாற்றணும். என்ன தோணுதோ நம்ம அந்த மாதிரி மாற்றலாம். நான் என்ன பண்ணுறேன், எல்லாரையும் பாய்ஸாக மாற்றுறேன். அப்போது இங்கே பாருங்கள், 3 men ஈக்குவல் டு 12 பாய்ஸ்னா 1 men ஈக்குவல் டு 4 பாய்ஸ். அப்போ இந்த இடத்துல நான் 4 பாய்ஸ் போட்டுக்கிறேன். ப்ளஸ் 4 உமன் 12 பாய்ஸ்னா 1 உமன்ஸ் ஈக்குவல் டு 3
பாய்ஸ், இங்கே 3 பாய்ஸ் வரும், இங்கே 5 பாய்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ 12 பாய்ஸ். 12 பாய்ஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஒரு நாள் ஒர்க் முடிக்கிறாங்க. அப்போ இந்த 12 பாய்ஸை எப்போ தான் முடிப்பாங்க? ஒரு நாள் தான் ஒர்க் முடிப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ ரொம்ப ஈஸியாகவே கேட்டுட்டான். ஸோ ஒன்றுமே பண்ண தேவையில்லை, டேரெக்டாக எழுதினாலே வித்தவுட் கால்குலேஷன் நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், இதுவும் ஒரு ரீசனிங் கொஸ்டின். இது ரொம்ப குயிக்காக போடுற மாதிரி. என்ன அப்படின்னா, ஸோ டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு கோடிங் கொடுத்துருக்காங்க. நான் என்ன செக் பண்ணுறேன்னா 1 2 3 4 5 6 6 இது இருக்குது. 1 2 3 4 5 6 6 இது இருக்குது. இதை மட்டும் பார்த்துக்கிறேன். அப்போ மிஷினுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எனக்கு டேஞ்சரில் இ இருக்குது, இக்கு 11 போட்டிருக்காங்க. மிஷினில் இ இருக்குது, அதுக்கு 11 வரணும். அது இங்கே தான் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ 2 செகண்டில் நான் ஆன்சர் போட்டுட்டேன். ஓகேவா? பட் இதில் என்ன உள்ளே இருக்குன்னு பார்த்தோம்னா, ஏக்கு பதிலாக 7 போட்டிருக்காங்க. அதாவது முதல் லெட்டருக்கு 7, டிக்கு பதிலாக 10னா ஏ பி சி டி. இதுக்கு 7னா 8 9 10. அப்போ 7லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஜென்ரலாக ஏபிசிடி 1லேருந்து நம்ம போடுவோம். 7லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். பட் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 செகண்டில் சால்வ் பண்ணிடலாம். ஓகே? ஸோ திஸ் கொஸ்டின் ஆக்சுவலாக பெரிய கொஸ்டின். நீங்கள் இதுக்கு எவ்வளோ டைம் எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு இதுக்கு வந்து 5 செகண்ட் தான் ஆச்சு. சரியா? என்ன அப்படின்னா, கொஸ்டின் இதை வாசிக்கிறதுக்கு டைம் ஆகும். there are 9 colors of the box இருக்குது. ரெட்டு, பிளாக்கு, வயலட்டு, க்ரீனு, எல்லோ, ப்ளூ. விப்ஜியரே 7 தான் இவங்க நிறையா கொடுத்துருக்காங்க. பட் நாட் நெசசரிலி சேம் ஆர்டர். ஸோ வரிசையாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்லி 5 boxes பிளேஸ் பிட்வீன் ரெட் அண்ட் ஒயிட். அப்போ ரெட் இருக்குது, ஒயிட் இருக்குது, நடுவில் 5 பாக்ஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அண்ட் எல்லோ இப்படி போய்கிட்டே இருக்குப்பா. பெருசாக இருக்குது, வாசிக்கிறதுக்கு பெருசாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, கொஸ்டினை பார்க்குறேன். இந்த மாதிரி பெருசாக இருந்தால் நான் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா கொஸ்டினை வாசிக்கணும். அப்போ விச் பாக்ஸ் இஸ் பிளேஸ்ட் இமீடியட்லி அபவ் அண்ட் பிலோ பிளாக் பால்ஸ். அப்போ பிளாக் இருக்குது, இதுக்கு மேலே என்னது, கீழே என்னது, 2 கலரை மட்டும் தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அந்த 2 தான் சாய்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, இதுவுமே இது கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அதாவது யோசிச்சு போடுற மாதிரி. என்ன அப்படின்னா, மொத்தம் 500 ரூபாய் உங்களுக்கு. ஆனால் இதில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. நல்லா கவனிங்க. மொத்தம் 500 ரூபா உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் வந்து டேபிளும் வாங்குறீங்க, சேரும் வாங்குறீங்க. மொத்தம் 12 ஐட்டம் இருக்குது. ஓகேவா? த காஸ்ட் ஆஃப் 1 டேபிள். ஒரு டேபிள் வந்து 50 ரூபாய். எத்தனை டேபிள்னு தெரியாது. ஒரு சேர் வந்து 40 ரூபாய். எத்தனை சேர்னு தெரியாது. ஆனால் மொத்தம் 500 ரூபாய். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணனா ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 இருக்குது. இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். பட் நம்ம எப்போவுமே ஜென்ரலாக அப்படி பண்ணுறது இல்லை. கரெக்டாக? அப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சரி சாய்ஸில் வந்து பார்ப்போம். கூட்டினா 12 வரணும். சரி இதில் வந்து 10 2 12 இருக்குது. சரி சும்மா செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு பார்க்கும்போது, சரி 2 சேர், ஃபர்ஸ்ட் சேர் தானே, டேபிள் வந்து 50 ரூபான்னு போட்டிருக்காங்க, சேர் வந்து 40 ரூபான்னு போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ டேபிள் 50 ரூபா, 2 டேபிள் எவ்வளோ? 50 × 2 100 ரூபாய். மீதி 10 சேர் இருக்கணும், அது 40 ரூபாய், 400 ரூபாய், மொத்தம் 500 ரூபா வந்துடுச்சு. 12 பொருளும் வந்துடுச்சு. அப்போ இதுதான் ஆன்சர். அப்போ ஆன்சர் பி தான் எல்லாரும் போட்டிருப்பீங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த 2ங்கிறது சேர். எனக்கு வந்து சாரி 2 டேபிள், அடுத்து வந்து 10 சேர். ஏன்னா சேர் 40 ரூபா. இதுதான் எனக்கு ஆன்சர். ஆனால் கேட்டிருக்கிறது சேர் அண்ட் டேபிள்ட்டு கேட்டிருக்கான். அப்போ சேர் வந்து 10, டேபிள் வந்து 2. இதை கட் பண்ணால் 5:1 கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மேபி நிறைய பேர் ஆன்சர் பி போட்டிருக்கலாம். பட் அது ஆன்சர் இல்லை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் பார்த்துருக்கோம். இவன் கேட்குற அல்டிமேட் ட்விஸ்ட்டு A:B பதிலாக P:A கேட்குறது. அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஃபைன். இது எக்ஸ்பெக்டட் தான். ஸோ திஸ் கொஸ்டின் அகெயின் ஒரு ரீசனிங்கில் ஒரு சிம்பிளான கொஸ்டின். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து how many number are there in the series which are preceded by vowel succeeded by consonants. அதாவது முன்னாடி வந்து vowel இருக்கணும், பின்னாடி வந்து என்ன இருக்கணும்? கான்சனன்ட்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எத்தனை கேட்டிருக்கான், எத்தனை இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். ஓகேவா? ப்ரெசீடட் பை வவ்வல், சக்சீடட் பை கான்சனன்ட்ஸ். அப்போ வவ்வல் முதல்ல இருக்கணும். இங்கே பாருங்க, நம்பர் இருக்கதே 1 2 3 தான் இருக்குது. இது நம்பர் அடுத்து வருது. அப்போ அது கண்டிப்பாக கிடையாது. இங்கே ஐ இருக்குது, கே இருக்குது. அப்போ அந்த 1 பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ ரீசனிங்கில் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஒரே ஒரு டைம் தான் இருக்குது. ஓகேவா? தென் அகெயின் இதுவுமே நம்ம வந்து நிறைய டிஎன்பிஎஸ்ல நிறைய டைம் கேட்ட ஃபார்மெட் தான். இந்த ஃபார்மெட்டில் யூபிஎஸ்லையும் கேள்வி வந்திருக்கு. ஸோ நம்பரை பார்க்கும்போது எந்த மாதிரி இருக்குது? 64 பாதியாக மாறி இருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? இன்டு 0.5. அடுத்து 32 இன்டு 1.5 போட்டு பாருங்க, 48. அப்போ இன்டு 0.5 இன்டு 1.5 இன்டு 2.5 இன்டு 3.5 இன்டு 4.5. அப்போ இன்டு 4.5 போட ஆன்சர் வந்துடும். ஸோ 420 இன்டு 4.5 அப்படின்னு போடும்போது 42
42க்கு 45 இப்படினே போட்டுடலாம். ஸோ ஆன்சர் 0ல வரும். அண்ட் பெருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1890 வரும். ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இது வந்து லாஜிக் உங்களுக்கு இதில் பாதி ஆகுது அப்படின்னு பார்த்த உடனேயே இந்த மல்டிப்ளிகேஷன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. வேற யாராவது டிஃப்ரெண்ட் லாஜிக் இதில் யோசிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க, we can discuss. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கில் ரொம்ப ஈஸி, ரொம்ப பெரிய கால்குலேஷன் இல்லை, ரொம்பவே ஈஸி. ஏ வந்து 12, பி வந்து 15, சி வந்து 20 நாளில் முடிக்கிறாங்க. தே ஸ்டார்டட் ஒர்க் டுகெதர் பட் சி லெஃப்ட் ஆஃப்டர் 2 days. அப்போ 2 நாளைக்கு அப்புறம் சி போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து 2 நாள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஒர்க் டன் மீன்ஸ் டோட்டல் ஒர்க் டன் வந்து 60ன்னு வச்சுக்கலாம். அப்போ எஃபிஷியன்சி ஏயோட எஃபிஷியன்சி என்னது? 60/12 5, 60/15 4, 60/20 3. இதுதான் எனது எஃபிஷியன்சி. மொத்தமாக கூட்டினா 9 12 வருது. அப்போ ஒரு நாளைக்கு 12 ஒர்க்கை முடிப்பாங்க. அப்போ 2 நாளைக்கு 24 ஒர்க்கை அவங்க வந்து முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்போ 60ல் 24 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 36 ஒர்க் இருக்கு. இந்த 36 ஒர்க்கை யார் முடிக்கணும் அப்படின்னா சி போனதுக்கு அப்புறம் ஏ அண்ட் பி தான் முடிக்கணும். ஏயும் பியும் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் முடிப்பாங்க நீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ஒர்க் முடிப்பாங்க. அப்போ இதை 9ஆல் டிவைட் பண்ணும்போது வில் கெட் 4. அப்போ 4 நாளில் முடிப்பாங்க. ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்கேன்னா ஃபினிஷ் த ரிமைனிங் ஒர்க் தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் 4. சம்டைம்ஸ் இதில் ட்விஸ்ட் வைப்பாங்க, டோட்டல் டேஸ் என்னன்னு கேட்பாங்க. அப்போ 4 + 2 நம்ம போடுற மாதிரி இருக்கும். 6 கொடுத்துருக்காங்க பாருங்க, இருக்கா? ஸோ இதில் ரிமைனிங் ஒர்க் கேட்டதுனால ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண்டிப்பா 4 தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் இதுக்கு நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, பார்த்த உடனே அடுத்த செகண்ட் ஆன்சர் போடுறது தான். ஏன்னா பர்சன்டேஜ் சம்ல சொல்லி கொடுத்துருக்க முதல் பாயிண்ட் இதுதான். என்னது? the income of a person increased by 10% and then decreased by 10%. find the change in his income reduced by 1%. ஸோ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா ரிடியூஸ் ஆகும் சொல்லி கொடுத்துருக்கேன். அது கண்டிப்பா x² 100 ஒரு ஃபார்முலாவே இருக்கு. x/100 நமக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்கு. பட் அது இல்லாமையே 10 இன்க்ரீஸ் 10 டிக்ரீஸ்னா 1% லாஸ் நமக்கு தெரியும். இதுல பாத்தீங்கன்னா 10 into 10/100 it is nothing but என்னது 1% loss. answer option A. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகே, ஸோ திஸ் கொஸ்டின் இதுதான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி, அதாவது ரொம்ப பெருசாக இல்லை, ரொம்ப கஷ்டம் இல்லை. நம்ம அலிகேஷன் மீன்ஸ் நமக்கு வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சதுனால நம்ம கொஞ்சம் ஈஸியாகவே இதை பண்ணிட்டோம். ஓகேவா? என்ன அப்படின்னா தி காஸ்ட் ஆஃப் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. தி காஸ்ட் ஆஃப் 15 kg ஆஃப் சுகர் வந்து 255 அப்படின்னா இங்கே என்ன கேட்டிருக்காங்க? 18 kg ஆஃப் சுகர். 18 kg ஆஃப் சுகர் வந்து எவ்வளோ? இங்கே ஒரு எக்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கும், இது தனி. அதுக்கடுத்து காஸ்ட் ஆஃப் 17 kg ஆஃப் டீ வந்து 1615. அப்போ இங்கே என்ன இருக்காங்க? 21 kg. அப்போ 21 kg ஆஃப் டீ வந்து எவ்வளோ? இது ஒரு தனி. அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க? 22 kg. 22 kg ஆஃப் ரைஸ் வந்து 572. ஸோ வாட் இஸ் த டோட்டல்? இங்கே 27 kg ஆஃப் ரைஸ் வந்து எவ்வளோ? சரியா? அப்போ இந்த எக்ஸ் இந்த எக்ஸ் இந்த எக்ஸ் 3 எக்ஸையும் ஜஸ்ட் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம், அந்த 3ஐயும் கூட்ட போகிறோம். ஓகேவா? ஸோ இதை கூட்டும்போது உங்களுக்கு ஆன்சர் சி கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி கிடைக்கும். டேரெக்டாக நம்ம இதை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இங்கே என்ன பண்ணுறோம்? இது 17 இருக்கு, இல்லை இது 5ஆல் டிவைட் பண்ணலாமா? 1 5 3 5 15. இது 5ஆல் பண்ணால் 5 1, இதை 3ஆல் பண்ணா 6. அப்போ x is equal to 6 30 306. இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ 3 இதுக்கும் கிடைக்கிற வேல்யூவை நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணா போதும், கூட்டி பார்த்தா போதும். ஸோ நம்பரை பார்க்கும்போது ஆக்சுவலாக தெரியும் என்ன அப்படின்னா இது 22 இருக்கா, இங்க வந்து 5 7 14 டிவைட் ஆகுமா? அப்போ இங்க 2 போட்டா 2 11, இங்க 5 11 2 11, இது 1, இது வந்து 26. அப்போ இங்க என்ன வரும்? 27 × 26 42 2ன்னு வரவங்க யூனிட் பிளேஸ் சொல்கிறேன் நான். அடுத்து இங்கே 17 இதை டிவைட் பண்ணுறோம், இங்கே இது இங்கே போகுது, இது இங்கே வருது, ஜஸ்ட் பெருக்கினாலே போதும். நார்மல் கால்குலேஷன் உங்களுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி பெர்ஃபெக்டாக வருது. ஆக்சுவலாக நான் யூனிட் பிளேஸ் பார்த்தேன், யூனிட் பிளேஸ் பார்க்கும்போது எனக்கு கூட்டுறப்போ 3 வந்துச்சு, 3ல் 2 ஆப்ஷன் இருந்துச்சு, அதனால் நான் அங்கேருந்து பண்ணுற மாதிரி ஆச்சு. ஓகேவா? ஸோ இது யோசிக்கக்கூடியதான். இஃப் யூ நோ த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சிம்பிளாகவே இதை ஆன்சர் பண்ணலாம். ஓகே ரைட். இது ஸோ இது வந்து அடுத்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரிப்பா, ஏன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா the two numbers in the ratio of 15 11 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இஃப் தேர் HCF is 13 ஃபைண்ட் த நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா எனக்கு வந்து ரேஷியோ இருக்குது HCF இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க தெரியும், நம்பர் கண்டுபிடிக்க தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்சிஎம் ஈக்குவல் டு அப்படின்னு நான் போட்டுட்டு எல்சிஎம்னா என்னது HCF இன்று
ரேஷியோ ஆஃப் தி நம்பர் அப்படின்னு தெரியும். ஸோ ஹச்சிஎஃப் என்னது 13, ரேஷியோ ஆஃப் த நம்பர் 15/11. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்சிஎம். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா இது வந்து எல்சிஎம் இன்டு ஹச்சிஎஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தி நம்பர். ஸோ அது எனக்கு கிளியராக தெரியும் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணிடுவேன், எல்சிஎம் என்னது 13, 15, 11, ஹச்சிஎஃப் என்னது 13 ஈக்குவல் டு என்னது ப்ராடக்ட் ஆஃப் தி நம்பர். ஸோ இதை நான் சிம்பிளாக பார்க்கும்போது எனக்கு வந்து கண்டிப்பாக 5 இருக்குது, ஒரு 5 இருக்குல்ல, அப்போ கண்டிப்பாக பெருக்குன்னா 5 வரணும் அப்படின்னா ஆப்ஷன் டி கண்டிப்பாக கிடையாது, ஆப்ஷன் சியும் கண்டிப்பாக கிடையாது. ஒன்று ஆப்ஷன் ஏயா இருக்கணும், இல்லை அப்படின்னா ஆப்ஷன் என்னவா இருக்கணும், பியா இருக்கணும். ஸோ பை வேல்யூ பாருங்க, பை வேல்யூன்னு பார்க்கும்போது இப்போ சப்போஸ் 13 ஸ்கொயர் 169 உங்களுக்கு வரும். அடுத்து 11 இருக்கு, 169னா 9, 15 5 மீதி 1, 8 1. அப்போ நீங்கள் பெருக்க வேண்டியது 1859 into 15 இதை தான் பெருக்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக பெருக்கணும் அவசியம் கிடையாது. இட் இஸ் லைக் ஒரு 18,000 ப்ளஸ் ஒரு 9,000 ஒரு 27,000 கிட்ட தான் வரும். பட் இதை பாருங்க, இதை வந்து 2 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 58,000ஓட பெருசாக வந்துடும். அதனால ஏ வந்து தப்பு, ஆன்சர் பி. ஸோ இந்த இடத்துல நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஆன்சர் வருதோ அதே தான் இங்கேயே வரும். ஏன் அப்படின்னா we know that LCM into HCF is equal to product of the number. இதை ஃபுல்லாக பெருக்கினீங்கன்னா டைம் ஆகும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு அப்படின்னா இதை பண்ணுறீங்களா, இதை 10ன்னு போட்டிங்கன்னா ஒரு 18,000, ஒரு பாதி இருக்குது, மறுபடியும் ஒரு 9,000 வரும், 27 தான் வரும். அப்போ சின்ன மல்டிப்ளிகேஷன் இந்த 2 தான் இருக்குது, இது 50,000 தாண்டுது. அப்போ அது கண்டிப்பாக ஆன்சர் இல்லை, இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி நம்ம லாஜிக்கலாக யோசிக்கணும், அதுதான் இதில் உள்ள பாயிண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் இதுவுமே இங்கே பாருங்க, the least number of the squares tiles required to pave the ceiling of a room number 15 17 cm and 9 2 cm. ஆக்சுவலாக என்ன ஒரு ப்ராடாக ஒரு இதுக்கு ஒரு லென்த் இருக்குது, பிரெத் இருக்குது, இதுக்கு உள்ள வந்து ஒரு ஸ்கொயர் டைல்ஸ் போடணும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த சம்மே ஃபஸ்ட் என்ன ஐடென்டிஃபை பண்ணணும், என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை வந்து என்ன பண்ணிடலாம்னா 1517 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இதை 902 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு அடுத்து இந்த 2 நம்பர் அது ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் உள்ள வைக்கிறோம் அப்படின்னா இது என்னவா இருக்கும்னா ஹச்சிஎஃபாக இருக்கும். ஓகேவா, ஹச்சிஎஃபாக இருக்கும். அப்போ நான் இதுக்குள்ளே வைக்க போகிறேன் அப்படின்னா இந்த 2க்கும் நீங்கள் யூ ஹேவ் டு ஃபைண்ட் HCF. ஸோ நான் வந்து ஆக்சுவலாக லாங் டிவிஷன் மெத்தடில் போட்டேன். எப்படி அப்படின்னா வந்து 1517902. ஓகேவா, ஆக்சுவலாக எனக்கு வரும்போது 41 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ செக் பண்ணுறேன். 1902 இங்கே 5 இருக்குது, 1 இருக்குது, 6 இருக்குது. ஓகேவா, தென் அகெயின் 902 போடுறோம், ஒரு டைம் போட்டால் 615. இங்கே என்ன வந்துடும், அங்கே 12 வந்துடும். இங்கே 1 போகும்போது ஆக்சுவலாக என்ன இருக்கும், 10 இருக்கும், 9 இருக்கும், இங்கே என்ன இருக்கும், 8 இருக்கும். அப்போ 287 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அடுத்து என்ன இருக்குது, 615 அங்கே வந்துடும். ஓகேவா, இதில் ஒரு 2 டைம் போட்டு பார்க்கலாம். 2 டைம் போட்டால் 4 மீதி 1, 16 1 17க்கு 7 மீதி 1, 4 1 5. ஓகேவா, இது 1 இங்கே வந்துடும், 11 இங்கே வந்துடும், இங்கே 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ 287 41ஆல் டிவைட் பண்ணும்போது 7 போடும்போது எனக்கு என்ன வந்துச்சு, 0 வந்துச்சு. ஸோ 0 வரும்போது யார் டிவைட் பண்ணுறாங்களோ அவங்க தான் யார், HCF. அப்போ 41 தான் HCF. இதுலேயும் ஸ்கொயர்னு சொன்னதுனால இப்போ நான் சிம்பிளாக பண்ண போகிறேன். லாஸ்ட்டாக இப்போ 1517ங்கிறது லென்த்து, 902ங்கிறது பிரெத்து ஈக்குவல் டு 41 × 41. இப்படி தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, கிடைக்க போகுது. ஸோ இதை ஜஸ்ட் டிவைட் பண்ண, இதை பெருக்க போகிறீங்க, இதை கட் பண்ண போகிறீங்க, இதையும் கட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 814ன்னு கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் ஏன்னா வந்து ஒரு ஹச்சியை கண்டுபிடிச்சிட்டோம்ல, அது லென்த்து பிரெத்து ஸ்கொயராக வரும் இல்லையா, அது 2டையும் போட போகிறீங்க. இங்கே எக்ஸ்ன்னு இருக்கும், ஏன்னா கட் பண்ண போகிறோம், எத்தனை டைல்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ வேறு ஏதாவது மெத்தடில் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவது. தென் இது ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஆனால் நம்ம வேற ஒரு ஆங்கிளில் இதை யோசிச்சு போட்டோம். என்ன அப்படின்னா எ ஸ்கொயர் பார்க் இஸ் சரௌண்டட் பை எ பாத் யூனிஃபார்ம் வித் 2 மீட்டர் ஆல் அரவுண்ட் இட். அதாவது ஒரு ஸ்கொயர் பார்க் ஒன்று இருக்குது, இதில் எல்லா பக்கமும் 2 மீட்டரில் சரௌண்டிங் பண்ணி உனக்கு இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பாத் இருக்கு இல்லையா, இந்த பாத்தோட ஏரியா, இந்த பாத் இருக்கு இல்லையா, இந்த பாத்தோட ஏரியா வந்து 288 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன பெரிமீட்டர் ஆஃப் தி பார்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த பெரிமீட்டர் இதை சுற்றி வரும்ல, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ இதை நான் எப்படி அப்ரோச் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 288 பிரித்து போட்டுட்டேன். 280ங்கிறது என்னது
உங்களுக்கு வந்து ஏரியா தானே. ஸோ ஏரியாங்கும் போது அதை நான் பிரித்து போட்டுக்கிட்டேன் எவ்வளோ வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங்கில் போட்டேன். ரெண்டாவது பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. பெரிமீட்டர் அப்படிங்கிறது 4A. பெரிமீட்டர் என்னது 4A. அப்போ இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் நான் 4ஆல் பிரித்து போட்டுக்கிட்டேன். இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம் 34 × 4ன்னு போடலாம். இதை 36 × 4ன்னு போட்டுக்கலாம். இதை வந்து 31 × 4ன்னு போட்டுக்கலாம். இதை 25 × 4ன்னு போட்டுக்கலாம். which means என்னன்னா இது வந்து ஏயோட வேல்யூ. இது வந்து என்னது ஏயோட வேல்யூ. நான் இதை வச்சு 288 வருதாங்கிறத ஜஸ்ட் கிராஸ் செக் பண்ணுறேன். என்னன்னா இப்போ பாருங்க இது வந்து 34 இருக்கு. ஏன்னா ஸ்கொயர் தானே. இது 34 நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்கே லென்த் என்னவா இருக்கும் 2 கூடும் 2 கூடும். அப்போ 32 36 38 38 இது வந்து ஒரு 2 × 2. இதே மாதிரி மேலேயும் ஒன்று இருக்கு 2 ப்ளஸ் என்ன பண்ணணும் இதுவும் 34 தான். இது என்ன இருக்கும் 34 × 2. இந்த சைடும் இருக்கும் × 2. அதாவது இப்படி வரும். இப்படி ஒரு ஸ்கொயர் இருக்கும் இப்படி ஒரு ஸ்கொயர் இந்த சின்ன கட்டம் இந்த சின்ன கட்டம். ஸோ இதை பார்க்கும்போது 4 காமனாக இருக்குது. 4 எடுத்துகிட்டு 38 + 34ன்னு பார்த்தீங்கன்னா 4 × 60 72 8 288ங்கிறது எனக்கு வருது. சரியா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ சிம்பிள் லாஜிக் தான். பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க 4Aன்னு எடுக்கிறேன். அப்போ எனக்கு ஏ கிடச்சிரும். அந்த ஏயை ஒரு ஸ்கொயரில் செட் பண்ணி வச்சுட்டு 2 மீட்டர் எக்ஸ்ட்ரா சைடில் போடும்போது கரெக்டாக இந்த ஏரியா வருதான்னு செக் பண்ணுறேன். எனக்கு இந்த ஆப்ஷன் டி செக் பண்ணும்போது பெர்ஃபெக்டாக ஆன்சர் வருது. ஸோ தட் ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ இதோட எளிமையாக ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். we can discuss. ஓகே? பட் இதுக்கு ஃபைனல் ஆன்சர் ஆப்ஷன் டி தான். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுவும் யோசிக்கணும்ப்பா. எல்சிஎம்ல வந்து ஒரு புது விதமாக ஒரு ரெவல்யூஷனே பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா? என்ன அப்படின்னா இப்போ எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் a + 2 இஸ் 1300ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கான். இந்த எல்சிஎம் ஆஃப் a and a + 1 என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ இதை எப்படி எடுக்கணுங்கிறது நம்மளுக்கு தெரியல தான் ஃபர்ஸ்ட். ஆனால் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா சரி முதல்ல போருங்க ஒரு 2 நம்பர் இருக்குது. 2 நம்பரை பெருக்குன்னா என்ன வரும் ப்ராடக்ட் ஆஃப் எல்சிஎம் × HCF வரும். ஸோ இல்லை நம்ம வந்து ஒரு HCF 1 வர்ற மாதிரி கூட ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஓகே 50 52 ஓகே HCF வர்ற மாதிரி தானே. சரி இப்போ பாருங்கள் ஆக்சுவலாக இப்போ 50ன்னு ஒரு நம்பர் 52ன்னு ஒரு நம்பர் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சரி இதில் காமனாக என்ன இருக்குது ஏன்னா அந்த 2 நம்பர் தான் பக்கத்தில் இது பக்கத்தில் வர்ற மாதிரி இருக்குது. இப்போ வந்து இது வந்து 25 × 2 இது 26 × 2 கரெக்டா? இப்போ HCF LCM எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது இதில் 26 என்ன வரும் என்ன கட் பண்ணி 13 தான் உங்களுக்கு HCF வரும். அது பிரச்சனை இல்லை. இப்போ 1300 அப்படின்னு பார்க்கும்போது 25 × 2 × 26 இதை தானே பெருக்க போகிறோம். 50க்கு 26 தானே வந்துச்சு. ஆமாம் 25க்கு 4 இதில் 2 × 2ன்னு போட்டால் 50 26. ஓகேவா? ஸோ என்னன்னா ஜஸ்ட் 1300 நீங்கள் பிரித்து போட போகிறீங்க. பிரித்து போடும்போது என்னென்று ஒரு ஐடியா தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து அதை பிரித்து போட்டேன். ஆனால் 50 52ன்னு பார்க்கும்போது நியர்பை நம்பர் 50 52 பார்க்கும்போது 2 வந்து உள்ளே வச்சுக்கிட்டேன். ஓகேவா? அப்போ 25க்கு 2 26க்கு 2 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ வந்து 2ங்கிறது HCF மீன்ஸ் HCF ஆயிரும். 25 26 அதுக்குள்ளே 2 இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை பெருசாக வரப்போகிறது இல்லை. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு. அப்போ வந்து 50 அப்படிங்கிறது தான் எனக்கு A, 52 அப்படிங்கிறது A + 2 அப்படிங்கிறது. இப்போ எனக்கு என்ன வேணும்னா 50Aனா 51ங்கிறது என்னது A + 1. இதோட எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 51க்கும் 50க்கும் ஏதாவது காமனாக இருக்கா? எதுவுமே கிடையாது. ஏன்னா 51 3ஆல் தான் டிவைட் ஆகும். 3 × 17 ஓகேவா? ரைட். ஸோ இது வந்து 2ல் தான் வரும். வேறு ஏதாவது காமனாக இல்லை. அப்போ 2ஐயும் பெருக்கினா தான் ஆன்சரே வரும். ஸோ 50 51 பெருக்கினா 2550 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் வரும். தட் இஸ் அ ஃபைனல் ஆன்சர். ஸோ மறுபடியும் சொல்கிறேன் இந்த சம்மை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு எல்சிஎம் ஏன்னு இருக்குது. இது வந்து A + 2 இருக்குது. 2 நம்பருக்கு எல்சிஎம் எடுக்க போகிறீங்க. அது 1300 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் அப்ரோச்சை என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1300 ஸ்ப்ளிட் பண்ணி போடுறோம். அப்போ 13 அடுத்து 25 4 அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். ஸோ இந்த நம்பரை உள்ளடக்கி தான் வரணும் அப்படிங்கிற ஐடியா எனக்கு வந்துடுச்சு. பட் ஏன்னு எடுக்கும்போது மீன்ஸ் ஏன்னு ஒரு வேல்யூ எடுக்கிறோம், A + 2 ஒரு வேல்யூ எடுக்கிறோம், எல்சிஎம் அது வரணும். HCF எனக்கு தெரியாது. ஸோ நான் அந்த இடத்துல அசியூம் பண்ணுறேன். இப்போ 50 52 ஒரு 2 நம்பர் பார்க்கும்போது எனக்கு வந்து சரி ஓகே ஒரு வேல்யூ வருதுன்னு பார்க்கும்போது இதில் என்ன இருக்குது சப்போஸ் இதில் 13 இருக்குது 5 இருக்குது 5 இருக்குது 2 இருக்குது 2 இருக்குது. ஸோ இந்த 2 கொண்டு வந்து 26ன்னு வருது. இதை கொண்டு வரும்போது எனக்கு என்ன வருது 50ன்னு வருது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இன்னொரு 2 தானே வேணும். அந்த 2 நான் வந்து இதில் காமனாக வச்சுக்கிறேன். இந்த இடத்துல காமனாக வச்சுக்கிட்டதுனால எனக்கு அந்த 2 அஃபெக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் சி.
ரைட். இந்த கொஸ்டின் இதுவுமே என்னால் டைரெக்டாக வந்து ஃபார்முலாலாம் போடலப்பா, ஒரு ஒரு ஐடியா தான். இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து 16,000 12% PNR/100 இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. இல்லை இன்னொன்று 12,000 18% PNR/100 இந்த மாதிரி இருக்குப்பா. இப்போ இது பிரச்சனை இல்லை. இவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, in how many years will the amount debt is equal, அதாவது மொத்த கடன் கொடுக்கிறது எப்போ ஈக்குவலாக வரும் அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காப்பா. சரியா? ஸோ ஈக்குவலாக வரும்னு சொல்லும்போது எனக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இது 16,000 12,000 எப்படிப்பா ஈக்குவலாக வரும்னு பார்த்தா, இந்த 4,000 ரூபா டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் ஆகும். இந்த 4,000 ரூபா டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் ஆகும். ஸோ இவனுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி ஆகுதுன்னு பார்ப்போமா? இவனுக்கு ஏன்னா சிம்பிள்னஸ் தான். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி? 0 0 0 0 160 12 பெருக்கினீங்கன்னா 1600 ப்ளஸ் ஒரு 320 எவ்வளோ வருது? 1920ன்னு சொல்லிட்டு வருது. இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 180 போட்டலாமா? 180 0 ப்ளஸ் 0 6 3 இதை கூட்டினா 60, அப்போ 2160. ஸோ இவருக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 1920 ரூபா வட்டியும், இவருக்கு வந்து 2160 ரூபா வட்டியும் வரும். அவருக்கு தான் வட்டி அதிகம். இது எப்போவுமே ஒரே தான் வராதுன்னு சொல்லி நினைப்போம். பட் என்னென்னா, இவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கிறனால, இவங்களுக்கு அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கிறனால சம்டைம்ஸ் ஆனால் கட்டும்போது என்ன கட்டுவாங்க யோசிச்சு பாருங்க, இந்த பிரின்சிபலையும் சேர்த்தானே கட்டணும். ஸோ அப்போ எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நான் எனக்கு என்ன, இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 4,000. இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னது? 4,000. அந்த 4,000 எப்போ டேலி ஆகுது அப்படின்றத பார்க்கணும். நான் இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன். என்னது? 2160க்கும் 1920க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 40 2 19 20 21 2. அப்போ ஆக்சுவலி என்ன பண்ணோம் அப்படின்னா, சரி இந்த 4,000 வேரியேஷன் இது எப்போ கிராஸ் பண்ணுன்னு பார்க்குறோம். ஒரு 10 வருஷத்துக்கு எவ்வளோ இருப்பான் டிஃப்ரென்ஸ்? இந்த 4,000க்கு டேலி ஆகணும். 10 வருஷத்துக்கு 240, ஒரு 10 வருஷம் 2,400 ரூபா வரும். ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு 1,200 ரூபா வரும். அப்போ ஒரு 3,600 ரூபா வந்துடும். இது வந்து எதுக்கு? 15 வருஷத்துக்கு 3,600 ரூபா வருது. ஓகேவா? 15 வருஷத்துக்கு ரஃபான எடுத்திருக்கேன். அடுத்து 16 வருஷம் போனால் அடுத்து ஒரு 40, 3,840. அப்போ அரௌண்ட் ஒரு 16 வருஷத்துக்கிட்ட வருது. கரெக்டாக? நான் 15 பார்த்துட்டேன். அதுக்கு கொடுக்கும்போது 3,840. 16க்கு அப்புறம் 17 போனால் 4,000 தாண்டிடும். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆன்சர் ஆப்ஷன் சி 16/2/3 சொல்லிட்டு வரும்பா. ஓகேவா? இதை ஃபுல்லாக பண்ணாமல் நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், இந்த இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், ரெண்டாவதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 240 தான் உங்களுக்கு வருது. 20 240 தான் வருது. இந்த 240ங்கிறது ஒரு வருஷத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். எனக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரணும் அப்படின்னா, இந்த 4,000 டிஃபரன்ஸ் வரணும். அப்ப இந்த 240 வருஷத்துக்கு 240 அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு 4,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா இப்படி பண்ணலாம், ஒரு வருஷத்துக்கு 240 அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு 4,000. ஸோ நீங்க இப்படி செக் பண்ணா கூட உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ நான் ரஃப்லி என்ன பண்ணீங்கன்னா 10 வருஷத்துக்கு இவ்வளோ, 15க்கு இவ்வளோ அப்படின்னு எடுத்திருக்கேன். டைரக்டா ஆன்சர் ஆப்ஷன் சி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஃபைன். ஸோ இது உங்களுக்கு அந்த சிம்பிளை பொறுத்தவரை, சிம்பிளை பொறுத்தவரை ஒரு இன்டெப்த் நாலேஜ் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இது பாருங்க. ஸோ திஸ் கொஸ்டின் உங்களுக்கு என்ன அப்படின்னா, என்ன சொல்கிறது, ஒரு டிஎன்பிஎஸ்சியில் இதுவரை இல்லாமல் கொஞ்சம் புதுசாக கேட்டிருக்காப்பா. என்ன தெரியுமா? இதில் வந்து சிம்பிள்ஸ் எதாவது கொடுப்பான், இது வந்து லெஃப்ட் ரைட் அப்படின்னு டேரெக்டாக கொடுத்துட்டான். ஸோ இதை பொறுத்தவரை சப்போஸ் இப்போ வந்து இதை செக் பண்ணுவோம். ஸோ 2 டவுன் ஆரோ அப்படிங்கிறது என்னது? மல்டிப்ளிகேஷன். 5 லெஃப்ட் ஆரோங்கிறது சப்ட்ராக்ஷன். 6 சைடு ரைட் ஆரோங்கிறது என்னது? அடிஷன். அடுத்து 2 ஈக்குவல் என்னது? 6ன்னு கொடுத்துருக்காங்க. இதை பெருக்குனா 10 - 6 + 2 12 - 6 = 6. எனக்கு இது கரெக்டாக வருது. என்ன கேட்டிருக்காங்க? கரெக்டாக தான் கேட்டிருக்கான். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ நான் எழுதும்போது இந்த 4க்குமே ரஃபாக எழுதிட்டேன். எழுதும்போது எனக்கு பார்க்கும்போது தெரியும் என்னன்னா, இந்த இப்போ 43 6ஆல் டிவைட் ஆகாது, அதுக்கடுத்து இந்த 3 2ஆல் டிவைட் ஆகாது. ஸோ நம்ம செக் பண்ணுறதுங்கிறது ஈஸியாக, எதுவுமே வேறு எதுவும் சிம்பிள் இல்லைல்ல, ஈஸியாக பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபார்முலா வைஸ் போடுற மாதிரி தான் இருக்கும். இந்த டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியர் என்னது? உங்களுக்கு இதை டயாமீட்டர் கொடுத்துருக்கா, நம்ம என்ன மாற்றணும்? ரேடியஸாக மாற்றணும். ஸ்பியரோட ஃபார்முலா என்னது? 4/3πr³. ஸோ வந்து 4 × 4 × 4 அப்படிங்கிறத நம்ம போடலாம். ஆனால் என்ன அப்படின்னா, இப்போ சென்டிமீட்டர் இருக்குது, இங்கே மில்லிமீட்டர் இருக்குது, ஆன்சர் மீட்டரில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதில் கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. என்னது? எல்லாத்தையும் யூனிட் மாற்றிடலாம், எல்லாத்தையும் எம்எம்க்கு மாற்றிட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து மீட்டருக்கு மாற்றிடலாம். அப்போ 4/3π ×
4 சென்டிமீட்டர் வரும். இட் இஸ் நத்திங் பட் 40 மில்லிமீட்டர். அப்போ வந்து 40 40 40 ஓகேவா. இட் இஸ் ஈக்குவல் டு பை, ஏன்னா வந்து இது வந்து சிலிண்டர் ஆகுது ரைட்டா, பை ஆர் ஸ்கொயர் ஹச். பை போட்டாச்சு, ஆர் என்னது 3 mm போட்டிருக்காங்க, அப்படின்னா 1.5 போட்டுக்கிறேன். 1.5 இன்ட்டு 1.5 இன்ட்டு என்னது ஹச் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஸோ இந்த பையன் பையன் ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, பெருக்க போறீங்க ஒரே மாதிரி ஓகேவா. அப்போ 4 இன்ட்டு 40 இன்ட்டு 40 இன்ட்டு 40 டிவைட் பை 3 இன்ட்டு 1.5 இன்ட்டு 1.5 இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதை ரஃபாக நீங்கள் பெருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நம்ம இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மேலே ஒரு 10 போட்டுக்கிறேன், என்ன ஒரு 10 போட்டுக்கிறேன், போட்டால் இங்கே 15 வந்துடும், இங்கே 15 வந்துடும் கரெக்டாக. ஸோ ரைட்டு, இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ டிவைட் பை 1000 டிவைட் பை 1000 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன மாறிடும், மீட்டராக மாறிடும். ஸோ அதையும் நம்ம அதிலே முடிச்சிடும், ஏன்னா மீட்டர் எனக்கு ஆன்சர் வரப்போகுது. ஸோ 1 2 3 1 2 3 நெக்ஸ்ட்டு 5 3 5 15 8 40 3 15 8 40. இங்கே என்ன இருக்குது, 4 நாள் 16 16 ரேட்டு 64 என்ன பண்ணிங்களா, நில்லுங்க 16 64 வருதா, 27. ஜஸ்ட் இதை ஷார்ட் அவுட் பண்ணணும் ஓகேவா. ஸோ அகைன் பாருங்க 4 இருக்கு, 40 40 40 போட்டிருக்கோம், இங்கே 2 10 போட்டிருக்கோம், 100 பிரிக்கும், ஏன்னா இந்த 2 0 கட் பண்ணுறதுக்கு 100 பிரிக்கிருக்கோம். அண்ட் டிவைட் பை என்ன போட்டிருக்கோம், 1000 போட்டிருக்கோம். ஏன் 1000 போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எம்எம்லேருந்து என்ன பண்ணுறோம், மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம். ஏன்னா எம்எம்ல இருக்கு, 1000 டிவைட் பண்ணால் என்ன வரும், மீட்டராக மாறிடும். 3 0 கட் பண்ணுறோம், 5 டிவைட் பண்ணுறோம், 3 5 இங்கே 8 40 3 5 8 40 8 64 இன்ட்டு 16. இதை வேற மாதிரி பண்ணலாமா. ஸோ மல்டிப்ளை பண்ணி பாருங்க என்ன ஆன்சர் வருதுன்ட்டு. ஸோ இதை கட் பண்ணும்போது ஆக்சுவலாக இது நீட்டாக பெருக்கி கூட கட் பண்ணி பார்த்துருங்க. நான் என்ன பண்ணேன்னா ரஃபாக தான் ஓரளவு பார்த்தேன். எனக்கு ஓரளவு பார்க்கும்போது எனக்கு 37.9 வந்துச்சு. ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேவா. ஏன்னா இல்லை அப்படின்னா ரஃபாக ஒரு 640 வந்துடும், ப்ளஸ் வந்து ஒரு 5னா ஒரு 320 தாண்டி வரும். அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ஒரு 960 டிவைட் பண்ணும்போது எவ்வளோ வருதுன்னு பார்க்கும்போது எனக்கு 37 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 37 வந்தாலே எனக்கு ஒரு ஆன்சர் தான் இருக்குங்கிறனால நான் ஆன்சர் பி வந்து டிக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஓகே. ஸோ திஸ் கொஸ்டின், இந்த கொஸ்டின் தான்ப்பா ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் மெத்தட்லேயே ஃபார்முலே போட்டு எனக்கு சொல்லுங்கள் சரியா. ஏன்னா நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா இதை மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி எனக்கு கொஞ்சம் பெருசாகிடுச்சு. என்ன அப்படின்னா, a sum of money become 13,380 after 3 years, 20,070 after 6 years, compound interest, the find the sum. என்ன அப்படின்னா எனக்கு சம்மு கண்டுபிடிக்கிறது இல்லை, இன்ட்ரெஸ்ட் ரேட்டே கொடுக்கல. இப்போ 3 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருந்தாங்கன்னா நான் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் கொடுக்கல அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு ஓகேவா. அப்போ நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு தெரியும் P இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் n, இதுதான் எனக்கு அமௌண்ட்டுக்குள்ள ஃபார்முலா இன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா. இதை நான் எந்த மாதிரி எழுதுறேன் அப்படின்னா, நான் ஒரு பர்சன்டேஜில் ஒரு ஷார்ட்கட்டாக போடுவோம். எப்படி போடுவோம்னா, P இன்ட்டு R/100 இதானே, R/100 இன்ட்டு R/100 இன்ட்டு R/100 ஈக்குவல் டு 13,380 அப்படின்னு வரும். அதாவது பர்சன்டேஜை ட்ரிக் பண்ணி பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, பிரின்சிபலை போட்டுட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் எத்தனை பர்சன்டேஜோ அதை வந்து அப்படியே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும், ஆன்சர் வந்துடும். இது வந்து நம்ம வந்து பண்ணது தான் ஓகேவா. இல்லைனா பர்சன்டேஜில் நம்ம பண்ணுவோம், இல்லை வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இப்படி வருங்கிறத நான் ட்ரிக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, P இன்ட்டு R/100 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 இன்ட்டு R/100 இன்ட்டு R/100 இன்ட்டு R/100 ஈக்குவல் டு 20,000 எவ்வளோ இருக்குது, 70. இந்த அமௌண்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா இதை வந்து வேறு எந்த மெத்தில் எடுக்கிற மாதிரி எனக்கு வரல. அப்புறம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த இதை நான் சப்ஸ்டிட் பண்ணுறப்பா, இதை வந்து கீழே P வந்துடும் கரெக்டாக. அப்போ என்னன்னா இந்த 3 இதுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா, விச் மீன்ஸ் P இன்ட்டு இந்த 3 இதுக்கு சேர்த்து மொத்தமே என்ன வரும், 13,380 பை P அப்படின்னு வந்துடும். அடுத்த ஒரு 3 இது இருக்குது, அதுக்கும் 13,380 பை P ஈக்குவல் டு 20,070 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த ஒரு P இந்த ஒரு P கட் ஆயிரும், இந்த P அங்கே மேலே போயிடும். ஸோ இப்போ இந்த ஒரு 0 இந்த 0 கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ 13,380 இன்ட்டு 1,338 divided by 20,070 equal to P அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இதில் கொஞ்சம் பெருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளோ வருது அப்படிங்கிறது பார்த்து கெஸ் பண்ணேன். பட் அதில் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் D வந்துச்சு ஓகேவா. கரெக்டாக பெருக்கி டிவைட் பண்ணும்போது 8 9 அப்படிங்கிற லெட்டர் வந்த உடனே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா 2 டிஜிட் பார்த்தா போதும். ஏன்னா 8 வந்த உடனே இந்த 2 கிடையாதுங்கிறது முடிவாகி போச்சு. ஸோ இந்த ஆப்ஷன் BC தான். நான் B தான் மார்க் பண்ண போனேன். அதுக்கு செக் பண்ணலாங்கிறது அடுத்த லைனை பார்க்கும்போது 8 சேஞ்ச் ஆச்சு. ஆன்சர் ஆப்ஷன் D ஓகேவா. ஸோ வேறு யாராவது ஃபார்முலா போட்டு தான் பண்ணியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கள், we can discuss okay.
ஸோ நெக்ஸ்ட் இது சிமிலர் ஈஸியான கொஸ்டின். ஆக்சுவலாக ரேஷியோ ப்ரொபோர்ஷனல் ஒரு ஈஸியான கொஸ்டின். என்னன்னா a/b ஈக்குவல் டு 4/5 கொடுத்துருக்காங்க, b/c ஈக்குவல் டு 15/16 கொடுத்துருக்காங்க. இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆக்சுவலாக பிங்கிறது காமனாக தானே இருக்கணும். பிங்கிறது 15, இங்கே எப்படி 15 மாற்றலாம், 3ஆல் மேலே இங்கேயும் பெருக்கலாம். அப்போ a அப்படிங்கிறது 12, b அப்படிங்கிறது 15, c அப்படிங்கிறது 16 வந்தால் போச்சு. எனக்கு என்னது c² மைனஸ் a² டிவைட் பை c² ப்ளஸ் a² கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து c 16, a 12, c² என்னது 256 minus 144 divided by 256 plus 144. இதை கட் பண்ணீங்கன்னா you will get answer option B 7/25. ஈஸியாக படக்கூடிய ஒரு கேள்வி தான், ரொம்ப பெரிய டிஃபிகல்ட் கிடையாது. ஓகே ரைட். இந்த கொஸ்டின் பாருங்க, இது வந்து ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா any நம்பர் ரிட்டன் 3 times சைட் பை சைடு, அதுவும் ஒன்று இருக்கு. இல்லைனா வந்து xyz அப்படின்னு வந்துச்சுன்னா 3 7 11 13 7 11 13 டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னொரு நம்பர் வந்து ஒரு நம்பரை ஏதாவது ஒரு நம்பரை 3 டைம் எழுதுனா அந்த நம்பர் வந்து 3ஆல் டிவைட் ஆகும், 37 டிவைட் ஆகும் ஒரு ரூல் பார்த்துருக்கோம். ஸோ இந்த இதில் என்ன அப்படின்னா ஒரு செட் ஆஃப் நம்பர், ஒரு 6 நம்பர் இருக்குல்ல, ஒரு 2 செட் ஆஃப் நம்பர் இருக்குப்பா. அந்த மாதிரி எழுதும்போது உங்களுக்கு என்ன வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ 3ஐ பொறுத்தவரை என்ன அப்படின்னா சம் ஆஃப் த நம்பர் டிவிசிபிள் பை 3 இருந்தால் தான் 3ஆல் டிவைட் ஆகும். அந்த ரூல் நமக்கு தெரியும். அப்போ இங்கே 3 4 5, அப்போ 5 10 15 20 25 30 35, 35 கூட்டினா என்ன தான் வருது, 8 தான் வருது, 3ஆல் டிவைட் ஆகாது. அப்போ ஆன்சர் டி கிடையாது, ஆன்சர் சி கிடையாது. இதில் நாட்டுன்னு இருக்கு, இதில் வந்து நெய்தர் இருக்கு. அப்போ 2ல் 1 வரலாம். இப்போ 11 உண்டா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து மாறும். நான் அந்த செட் ஆஃப் 6 நம்பர் எடுத்துக்கிறேன். என்னன்னா ஒரு ரூல் இருக்கு, ஒரு நம்பர் இல்லை வந்து ஒரு செட்டு ரிப்பீட் ஆச்சு 6 டிஜிட் இருக்குன்னா அது 11ஆல் டிவைட் ஆகும். ஏன் அப்படின்னா 3 11 11 3 11 11 இப்படி ஒரு செட் இருக்குன்னா கவனிங்க, இது வந்து ஆல்டர்னேட்டிவ் நம்பர் கரெக்டா. 3 1 1 இங்கே 3 1 1. ஸோ 11ஓட டிவிசிபிலிட்டி ரூலை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு ஆட் பொசிஷன் ஈவன் பொசிஷன் டிஃபரன்ஸ் வந்து 0 or 11 வரணும். ஸோ இது வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். அப்போது இந்த 6 நம்பர் டிவைட் ஆகும், இந்த 6 டிவைட் ஆகும், இந்த 6 டிவைட் ஆகும். ஆனால் ஃபைனலி இங்கே ஒரு நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு செட்டு தனியாக டிவைட் ஆகாது. அதனால இதில் ரிமைண்டர் இருக்கும். ஸோ தட் 7ஆலையும் மீன்ஸ் 11ஆலையும் டிவைட் ஆகாது, 3ஆலையும் டிவைட் ஆகாது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் டிவிசிபிலிட்டி ரூல் அப்ளை பண்ணி பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின். ஓகே ரைட். இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்லேயே நம்ம பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா ரேஷியோ கொடுத்துருக்காங்க 5 7 8. ஸோ நான் இதை 50 70 80 அப்படின்னு வச்சுக்கிறேன். த சீட்ஸ் ஆர் இன்க்ரீஸ்டு. இது ஏ வந்து 40% இன்க்ரீஸ் பண்ணால் எவ்வளோ ஆகும், 20 கூடும். அப்போ இது 70 மாறும். அடுத்து 50% இன்க்ரீஸ் பண்ணலாம், இதில் பாதி 35, அப்போ 105 மாறும். அடுத்து 75% இன்க்ரீஸ் அப்படின்னா முக்கால்வாசி, அப்போ ஒரு 60 140 மாறும். இதை 7ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா? ஜஸ்ட்டு நான் 7ஆல் டிவைட் பண்ணுறேன். ஏன்னா இதான் ரேஷியோ, இதான் ஆன்சரு. நான் 7ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், 10 1 7 5 35 2 14 0. இப்போ எனக்கு 5 இருக்குது, 2 3 4. ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ. ஸோ சிம்பிள், கரெக்டாக இன்க்ரீஸ் ஆனால் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி போட்டால் போதும், உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ரைட்டா? சரி, இது பாருங்க, இது வந்து இன்இக்வாலிட்டி டாபிக். இதுவும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா 2ஆல் வாசிக்க R is elder than Q but younger than P அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. S is elder than P. அப்போ Sங்கிறது இங்கே வருவார். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஓ பட் younger than T. சரி, அது பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ who is the youngest ன்னு கேட்டிருக்காங்க. இதில் youngest இருக்கிறது யார் தான், Q தான். ஆன்சர் ஆப்ஷன் சி, Q. ஓகேவா? 2 செகண்டில் போடக்கூடிய ஒரு ஈஸியான கொஸ்டின். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதை பார்த்தோன்னே ஆன்சர் சிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த 12 செகண்டுங்கிறது நல்லா ஞாபகம் இருக்குது. இதை பார்த்தோன்னே ஆன்சர் சி தெரிஞ்சு போச்சு. சரி, சப்போஸ் சரி நல்லபடியாக பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 252க்கு நீங்கள் எடுக்க போகிறீங்க. 9 × 7 × 4ன்னு பிரிச்சுக்கலாம். அடுத்து வந்து 308, அது வந்து 11 × 7 × 4ன்னு பிரிச்சுக்கலாம். அடுத்து 198, இதை வந்து 9 × 2 × 11 இப்படி பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ எல்சிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 × 9 × 7 × 4. ஏன்னா காமன் அண்ட் அன்காமன் தான் என்னது, எல்சிஎம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு என்னென்னா செகண்ட்ஸில் கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு செகண்ட்ஸ். இதை பெருக்கினீங்கன்னா யூ வில் கெட் அரௌண்ட் 2000 சம்திங் வந்திருக்கும். அதை 60ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர் 46 minutes அண்ட் 12ங்கிறது தனியாக கிடைச்சிருக்கும். அதுதான் நத்திங் பட் 12 seconds. ஸோ இதில் தப்பாக போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா 46ன்னு வர்றது ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது. நீங்கள்
எப்படி டிவைட் பண்ணாலும் 46 தான் போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. பட் பிவைக்யூ நல்லா பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் டைரெக்டாக கூட போட்டுக்கலாம். ஓகே ரைட். இந்த கொஸ்டின் ஸோ இதுவுமே வந்து பிவைக்யூ தான். என்ன அப்படின்னா இந்த மாடலில் தான் போன ஒரு 2 இதுக்கு முன்னாடி குரூப் 4ல் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ டைஸ் கொடுத்து கேட்குற மாதிரி, ஏன்னா டைஸ் கண்டிப்பாக கேட்டாகணும் ரீசனிங்க்கு. இதில் டைஸ் கொடுத்து கேட்குற மாதிரி இல்லாமல் வேர்டிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 1 is opposite to 4, 1க்கு ஆப்போசிட் 4, 2 is opposite to 5, 2 is opposite to 5. இதை கொடுத்துட்டாங்கன்னா இப்போ 3 is opposite to 6 அப்படிங்கிறது உங்களுக்கு இம்ப்ளை ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்கானா, கரெக்ட் கேட்டிருக்கானா ராங் கேட்டிருக்கானா, இவ்வளோ தான் தென் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். அப்போ 3 is adjacent to 4 and 6 இல்ல 3 is opposite to 6, அதனால இது தப்பு. நெக்ஸ்ட் 3 is adjacent to 5 and 6 3 is opposite to 6, அதனால இது தப்பு. அடுத்து 2 is adjacent to 3 and 6 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஹோல்ட் பண்றேன். 1 is adjacent to 4 and 6 இல்ல 4 வந்து ஆப்போசிட், அப்ப இதுவும் தப்பு. ஆன்சர் ஆப்ஷன் சி. என்ன அப்படின்னா 2 is adjacent to, நமக்கு தெரியும் ஆப்போசிட் ஒன்னு இருக்கு adjacent ஒன்னு இருக்கு. 2 is opposite to 5, other than opposite all are adjacent அப்படிங்கிறதுனால ஆன்சர் சி அப்படிங்கிறது என்னது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்றோம். ஸோ ஓவராலாக 25 கொஸ்டின்ஸ். ஓகேவா? 25 கொஸ்டின்லையுமே ஒரு 4 கொஸ்டின் இல்லைனா ஒரு 3 கொஸ்டின் தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. மீதி எல்லா கொஸ்டினுமே ஈஸியாக போடுற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இன்னும் மோர் வீடியோஸ் வந்து கீழே இருக்கும். ஸோ இப்போ ஆத்தென்டிக்காக இந்த 25 கொஸ்டின் இருக்கு. இதில் ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, we can discuss. ஓகேவா? ஸோ தேங்க்யூ guys, ஆல் தி பெஸ்ட், விஷுவல் சக்ஸஸ். ஸோ உங்களோட என்னென்ன கொஸ்டின் போட்டீங்க, யாருக்கு எவ்வளோ எத்தனை கரெக்ட் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா? தேங்க்யூ guys, தேங்க்யூ.